அப்ரஹாம் வணக்கம். தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 7 தொகுதிகளுக்கான 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எப்போது நடைபெறப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலை தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்போது நடைபெறும் என்ற கேள்விக்கான பதிலை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதுதான் தற்போது பேச்சு பொருளாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதனால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மதுராந்தகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதே போன்று தாராபுரம் மற்றும் இசைக்கு சுப்பையா உள்ளிட்ட அம்பாசமுத்திரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா, அதே போன்று கரூர் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர், விராலிமலை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என அடுத்தடுத்து அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருந்துரை ஜெயக்குமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுக விலகி தாவேகாவில் ஐக்கியமாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை என்பது 7ஆக இருக்கின்றது. அதாவது ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் அப்போதிலிருந்து 6 மாதங்களுக்குள்ளாக இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் விதி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு எப்போது தேர்தல் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புக்கான அதிகாரப்பூர்வ பதில் என்பது தேர்தல் ஆணையத்திடமிருந்து தான் வர வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் எப்போது என்ற தகவலை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். அதாவது டெல்லியில் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இந்த பேட்டியின் போது அதற்கு அவரிடம் இந்த கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டது. அதற்கு தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 7 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த 6 மாத கால அவகாசம் உள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை கருத்தில் கொண்டுள்ளோம். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி பார்த்தால் இந்த தேர்தல் வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. தேர்தல் வழக்குகள் முடிந்த பிறகுதான் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருப்பதன் காரணமாக தேர்தல் வழக்கு முடிந்த பிறகுதான் தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த 5 தொகுதிகள், அதாவது தமிழகத்தில் 7 தொகுதி காலியாக இருந்தாலும் கூட இந்த 5 தொகுதிகள் திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த 31ஆம் தேதி வரை எந்த இடைத்தேர்தலும் அறிவிப்பு வெளியிடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இந்த 5 தொகுதிக்கான வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் அல்லவா, அவர்களுடைய வெற்றி எதிர்த்து ஏற்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவித்து விட்டால் அதற்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது அப்போது வெளியாகக்கூடிய தீர்ப்பு என்பது மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தை முன்வைத்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது இது தொடர்பாக 5 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் இது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதுடன் விசாரணையை ஜூலை 31ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. அதுவரை 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் கமிஷனுக்கு தடை விதித்தும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. ஜூலை 31ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை, நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் என்றால் இந்த தேர்தல் வழக்குகள் அனைத்து முடிந்துவிட்ட பிறகுதான், எந்தவித தடையும் இல்லை, இடைத்தேர்தல் நடத்தலாம் என்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லியிருப்பதன் மூலமாக தெரிய வருகிறது. அப்படி என்றால் இது தற்போது அனைவருடைய கவனத்தை பெற்றிருப்பது என்பது இந்த தேர்தல் வழக்கு ஜூலை 31ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அப்போது இந்த வழக்கில் என்ன மாற்றம், என்ன முன்னேற்றம் ஏற்பட போகின்றது என்ற அடிப்படையை வைத்துதான் இடைத்தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்று ஒரு கணிப்புக்கு வர முடியும். ஆபிரகாம்.